தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் சுவிசேஷ வசனங்களை நாம் ஆராய்ந்து படிக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. சரி, வசனத்தில் போவோம். 1 தீமோத்தேயு 1:18. 1 தீமோத்தேயு 1:18 நாம் படிக்கும்போது படிங்க பார்க்கலாம். தீமோத்தேயுவே, உன்னை குறித்து படிங்க. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்பு உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை எனக்கு ஒப்புவிக்கிறேன். விசுவாசமும் நல்ல மனசாட்சியும் உடையவனாய் ஏறு. அப்போ உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனத்தின்படி நீ நல்ல போராட்டம் போராட வேண்டும். அது என்ன தீர்க்க தரிசனம்? அதாவது தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம். உன்னை குறித்த தேவனுடைய திட்டம், உன்னை குறித்த தேவனுடைய நோக்கம் நிறைவேற்றத்தக்கதாக நீ நல்ல போராட்டம் பண்ண வேண்டும். 1 தீமோத்தேயு 6:12 அந்த நோக்கம் என்ன என்கிற அங்கே படிக்கிறோம். படியுங்கள். விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளு, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அல்லேலூயா. அப்போ தீமோத்தேயுவை குறித்த தேவனுடைய திட்டம் என்ன? நீ நித்திய ஜீவனை பலமாக பற்றி கொள்ளும்படியாய், அதை முழுமையாய் அடைந்து கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதற்காக நீ நல்ல போராட்டம் போராட வேண்டும். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம குறித்து ஒரு நல்ல தரிசனத்தை, தீர்க்க தரிசனம் என்று தான் எல்லாரும் கேட்குறாங்க. நல்லது. அப்போ தேவனுக்கு நம்மை குறித்து ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் இருக்கிறது. அது என்ன என்பதை இந்த பகுதியில் நாம் படிக்கிறோம். தேவன் ஆதாம் ஏவாளை படைத்த போது அவர்களை தேவ சாயலில் படைத்தார். சாவாமை உள்ளவர்களாக படைத்தார் இல்லையா? அவங்களுக்கு சாவு கிடையாது, நோய் கிடையாது, சாபம் கிடையாது, இன்றுள்ள இந்த துக்கம் ஒன்றுமே கிடையாது. அவர்கள் நித்திய ஜீவனாகத்தான் இருந்தார்கள். அல்லேலூயா. முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு என்ற ஒரு நித்திய ஜீவ நிலையில் தான் இருந்தார்கள். அதை இழந்துட்டாங்கிறத நாம் அறிஞ்சிருக்கோம். மீண்டும் அந்த நித்திய ஜீவனை திரும்ப நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நம்மை குறித்த திட்டமாக இருக்கிறது. அல்லேலூயா. அது யோவான் 3:16 படிங்க. தம்முடைய குமாரனை இயேசு விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ நித்திய ஜீவனை அடையும்படி தான் இயேசுவை உலகத்தில் அனுப்பினார். சிலுவையின் மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்தார். அந்த அளவு மனிதர்கள் மேல் அன்பு கூர்ந்தார். எதற்கு தெரியுமா? நித்திய ஜீவனை அடையும்படி. அப்போ எல்லாரும் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய தரிசனம், தேவனுடைய தீர்க்க தரிசனம். சரிதானே? சந்தேகம் இல்லை இல்லையா? ஆனால் இன்னைக்கு தீர்க்க தரிசனம்னு கேட்க போகிறாவ. தீர்க்க தரிசனம்னு ஏதோ சொல்லு அவ. அது என்னத்தேன்னு நீங்கள் எல்லாத்தையும் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே அநித்தியமான காரியங்களை குறித்த காரியம்தான் தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்க. சரிதானே? நான் சொல்லுறது பொய்யா? நீங்கள் யோசித்து பாருங்கள். தீர்க்க தரிசன ஆராதனை, தீர்க்க தரிசன கூட்டம் எல்லாம் வல்ல ரீதியில் எவ்வளவோ நீங்கள் கேட்குறீங்க, பார்க்குறீங்க. சபைக்கு வெளியே யூடியூப்பில் எல்லாம் பார்க்குறீங்க. விளம்பரங்கள், தீர்க்க தரிசன ஆராதனை, வருஷத்தில் முதல் நாள் தீர்க்க தரிசன கூட்டம். அங்கே என்ன நடக்குன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே அநித்தியமான காரியங்களை குறித்த காரியத்தை தான் தீர்க்க தரிசனம் பேசி கொண்டிருக்கிறார்கள். இது பரலோக தேவன் கொடுக்குற தரிசனம் அல்ல. சரிதானே? பரலோக தேவன், ஏன்னா நித்தியமான தேவன் நித்தியமான காரியங்களை தான் தரிசனமாக கொடுக்க முடியும். அவர் அநித்தியமானவர்களை கொடுக்க முடியாது. அதெல்லாம் எல்லாருக்கும் அதுக்கு தீர்க்க தரிசனம் இல்லை. அது எல்லாருக்கும் பொதுவாக அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் கிறிஸ்தவன் இல்லாதவனாக இருந்தாலும் இல்லையா, நல்லவர் மேலும் பொல்லாதவர் மேலும் மழையை
பெய்ய பண்ணுகிறாரா? நீதிமான்கள் மேலே அநீதிமான்களுக்கு நன்மை செய்கிறாரா? உலகத்தில் நடக்குதா? நீங்கள் பார்த்தீங்களா? பட்டு பாவியும் உலகத்தில் வாழத்தான் செய்ய. நல்லவனும் வாழுகிறான், கெட்டவனும் வாழுகிறான். எல்லாருக்கும் எல்லோரும் படைச்சிட்டோமே அப்படின்னு ஒரு நிலையில் நன்மைகளை கொடுக்குறார் என்று ஆண்டவரே சொன்னார். நல்லவர் மேலும் பொல்லாதவர் மேலும் மழை பெய்ய பண்ணுகிறார். அதனால் இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறதுக்கு பேர் இது தரிசனமா? தீர்க்க தரிசனமா? இதுக்கு விசேஷமாக ஒன்று சொல்லணுமா? மற்ற யாருக்கும் கிடைக்கலையா? இது பெரிய மோசடி. உங்களுக்கு புரியுதா நான் சொல்லுது? இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் மோசடியான காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் தரிசனங்களாக அறிவிக்கப்படுது. ஆனால் இங்கே நம்மை குறித்த தீர்க்க தரிசனம், தேவனுடைய தரிசனம் நோக்கம் என்ன என்பதை தெளிவாக விளங்கி கொள்ளுகிறோம். அவர் நித்தியமானவராக இருக்கிறது போல நாமும் நித்தியமானவர்களாய் மாற வேண்டும்ங்கிறதா நம்மை குறித்த தேவனுடைய தரிசனமாக இருக்கிறது. அதற்காக போராடும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரையும் அழைச்சாரு, ஆனால் எல்லாரும் அதை கேட்கல, எல்லாரும் அதை விரும்பலை, எல்லாரும் அதுக்கு வரல. சாவது வரைக்கும் இந்த அநித்தியமான காரியங்களுக்காகவே தாறுமாறாக ஓடுவாவ, தலைகளாக நிற்பாவ. அப்புறம் செத்த பிறகு ஒரு அடக்க சடங்காச்சாரம், சில சடங்குகள் எல்லாம் இருக்கு இல்லையா, புனித சடங்கு. ஆமாம், அது எல்லா மதத்துலையும் இருக்குது. அந்த புனித சடங்குகள் செய்து அடக்கம் பண்ணிட்டா அவர் எங்கேயோ சொர்க்கத்துக்கு போயிடுவாருங்கிற மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவனே. விண்ணக வாழ்வின் 3ஆம் ஆண்டு அப்படின்லாம் ஒட்டி விடுகிறார்கள், நோட்டீஸ் அடிச்சிருக்காங்க. உலகத்தில் இருக்க வேலை அவர் நித்திய ஜீவனை குறித்து சிந்திக்கலை, விண்ணக வாழ்வை குறித்து சிந்திக்கலை, சொன்னாலும் கேட்கல. அப்படி போயிட்டு இப்படி மோசடியான சடங்குகளிலும் நம்பிக்கையிலும் முடித்து விடுகிறார்கள். ஆனால் இங்கே நாம் சிலர் இல்லையா, எல்லாரும் இல்லாவிட்டாலும் சிலர் நித்திய ஜீவனுக்கு அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாம் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் சுவிசேஷத்தின் மரித்தோர் உயிர்த்தெழுதல். நீங்கள் சுவிசேஷம்னு சொல்லும் போதே இன்னைக்கு கேட்குற மாதிரி இயேசு சுகமளிக்கிறார், அற்புதம் செய்கிறார், கேட்டதும் கேட்காது தர்றாருன்னு சொல்கிறதெல்லாம் சுவிசேஷம் கிடையாது. சரியா புரிஞ்சிருக்கேன்? இதுக்கு என்ன கிடையாது? இதெல்லாம் இயேசுவின் சுவிசேஷம் கிடையாதுங்க. இயேசுவின் சுவிசேஷம் என்னன்னு சொன்னால், இயேசுவை பாவ நிவாரண பலியாக்கினார், 3ஆம் நாள் உயிரோட எழுப்பினார், நம்மையும் உயிரோட எழுப்புவார். சரியா? நம்மையும் உயிரோட எழுப்புவார். மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்களுக்கு பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் என்று தான் நாம் வாசிக்க முடியும். மரித்தோர் உயிர்த்தெழுதலை குறித்து தான் சாட்சி கொடுத்தாரு. இங்கே சாவாமல் வாழுவது பற்றியோ இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களை பற்றியோ சாட்சி ஒன்றும் கொடுத்து பேசிகிட்டு இருக்கல. அடுத்தது, தேவன் இயேசுவை நியாயாதிபதியாக ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44 இயேசுவே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. அதுக்கு முன்னால் தேவன் அவரை எழுப்பினார், நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு அவர் மீண்டும் வருவார், நம்ம எல்லாரையும் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் தேவன் அவரை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அப்படி தான் சுவிசேஷம் சொன்னாங்க. இன்னைக்கு சுவிசேஷம் பேசப்படலை. மரித்தோர் உயிர்த்தெழுதல் பேசப்படவில்லை என்றால் அது சுவிசேஷம் கிடையாது. சரியா? வெறும் பாவ மன்னிப்பு மட்டும் சொன்னால் போதாது இல்லையா? பாவ மன்னிப்பினுடைய விளைவு நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யத்தின் வாழ்வுங்கிறதையும் சொல்லணும். அப்படி சொல்லலைன்னு சொன்னால், இப்போ கத்தோலிக்கர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரை விட அதிகமாக பாவ மன்னிப்பை நம்புறவங்க யார் தெரியுமா? கத்தோலிக்கராகும் இல்லையா? முழங்காலில் மணிக்கணக்கான நிறுவாங்க. இயேசுவின் சிலுவை பலி அதிகமாக தியானிப்பாவ. சரியா இல்லையா? அங்கே ரோட்டில் எல்லாம் அதில் எல்லாம் சிலுவை சுமந்துட்டு போகிறது, அவர் விழுந்தார், எழும்பினார். அதிகமாக இயேசுவின் சிலுவையை தியானிக்கிறவர்கள் கத்தோலிக்கர்கள் தான். பாவ மன்னிப்பை தியானிக்கிறவர்கள் கத்தோலிக்கர்கள் தான். இயேசுவின் ரத்தத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் கத்தோலிக்கர்கள் தான். உண்மைதானே இல்லையா? நம்ம விட அவங்க தான் அதிகம் செய்கிறாங்க, அதான் உண்மை. ஆனால் அது சுவிசேஷம் கிடையாது. அல்லேலூயா, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இயேசு சிலுவை ரத்தம் பைபிளில் சொன்னோன்னே நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. அது சுவிசேஷம் கிடையாது. சுவிசேஷம் நீங்கள் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். லூக்கா 24:47 மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமிலிருந்து உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். வாழ்க்கையில் ஒரு திருப்பம், மன மாற்றம். அடுத்தது அதுக்கு அடுத்தபடி மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியையும் தேடுதல் தேடுதல். மத்தேயு 11:29, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ மனம் திரும்பணும், பாவரிக்கை செய்யணும், பாவ மன்னிப்பு பெறணும், தேவ நீதி படிக்கணும், இயேசுவிடத்தை கற்றுக்கொள்ளணும். இன்னும் எத்தனை விஷயங்கள் இருக்குது, புரியுதானே சொல்லுது இல்லையா? ரோமர் 6:22, நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படணும், தேவனுக்கு அடிமையிலானதுன்னு ஆகணும், அப்போதான் பரிசுத்தமாகுதல் கிடைக்கும், முடிவு நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இது ஒன்றும் இல்லாத இயேசு நாமத்தில் இது ஒன்றும் இல்லாத எத்தனையோ அனுபவங்கள் இருக்கிறது. சுற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாரும் நினச்சிக்கிட்டு நாங்கள் இயேசு இருக்கிற இடத்துக்கு போவோம், அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டு தான். நான் இப்போ அடிக்கடி அதை சொல்ல ஆவியானவர் என்னை ஆழமாய் உணர்த்துறதை நான் பார்க்குறேன். கத்தோலிக்கர்கள்ட்ட காட்டியன்னா நாங்கள் எல்லாம் விண்ணக வாழ்வுக்கு போவோம் ஒன்று உறுதியாக இருக்காங்க இல்லையா? அசையாமல் இருக்காவ. இத்தனை எங்கள் தலைமுறை எல்லாம் போயிருக்கு, தாத்தா பாட்டி போயிருக்கு, இவையெல்லாம் நரகத்துக்கு போனாவ, நாங்கள் அங்கே போவோம். சிஎஸ்ஐ பார்ல எடுத்துக்கிட்டா அவையெல்லாம் இது மாதிரி உறுதியாக இருக்காவ. பெந்த கொசக்காரெல்லாம் உறுதியாக இருப்பாவ. இப்படி ஒவ்வொரு மார்க்கத்தாரும் உறுதியாக இருப்பாவ. இவங்க நினச்சிக்கிட்டது என்னன்னா, அவங்க நினைக்கிதான் பரலோகம், அவங்க நினைக்கிதான் பரலோகம் போகிற வழி, அவங்க பாரம்பரியங்கள் தான் பரலோகம் போகிற வழி இல்லையா? ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்குது. ஒரு காரியம் நீங்கள் புரியணும், பரலோகங்கிறது நம்ம படம் வரைகிற விஷயம் இல்லை, நம்ம கனவு காணுகிற விஷயம் இல்லை, அது பரலோகத்தின் தேவன் உண்டு பண்ணியிருக்க விஷயம். சரிதானே? நாம் பறக்கலை, அவர் அதுக்கு முன்னே பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பரலோகத்தின் தேவன், அவர் தான் சகலத்தையும் படைத்தார். அவர் தான் இந்த வாழ்வு முடிஞ்ச பிறகு பரலோகத்தை கொடுக்கறது யார்? தேவன் தான் நம்ம கொடுக்கணும். அப்படி தான் எழுதியிருக்கு. அது கொலோசையர் 1:12-13 தானே? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்லுது? ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையும்படி நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவரும் அப்படின்னு போகுது. அப்போ ஒளியில் உள்ள பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தில் போகும்படி தகுதி உள்ளவர் ஆக்கிறவர் பிதாவாகிய தேவன், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர் பிதாவாகிய தேவன், அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. அப்போ பரலோக தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார், எல்லாவற்றையும் அங்கே போகிறதுக்கான வழியே அவர் உண்டாக்குறார். நாம் எப்படி போகிறது என்ற நியமத்தையும் அவர் தான் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர் உண்டாக்குனது, அவர் ஏற்படுத்தின வழி, அதை நாம் கற்றுக்கொள்ளணும். சரிதானே? 6:33 தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நாம் தேடி கற்றுக்கொள்ளணும். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னால் இல்லாமல் பிதாவின் இடத்தில் வரான்னு சொன்னால் இயேசு வழியாக இருக்கிறார். சரிதானே? அப்போ இயேசு என்ன சொன்னார், என்ன செய்தார், என்ன மாதிரி, அந்த வழியில் தான் நம்ம செல்ல வேண்டும். இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். அல்லாமல் ஒவ்வொருத்தரும் கற்பனை பண்ண மாதிரி போய் சேரக்கூடிய இடம் இல்லை. இப்போ நான் கற்பனை பண்ண மாதிரி போகிறதுக்கு பரலோகத்தை நான் உண்டு பண்ணவில்லை. சரியா? எனக்கு உயிரோடு இருக்கிறதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. அவர் உயிரை கொடுக்கிறார், உயிரை எடுக்கிறார். பிறகு எப்படி பரலோகத்துக்கு போகிறத பற்றி நான் முடிவெடுக்க முடியும்? பரலோகத்தை பற்றி தெரியவே செய்யாது. அவர் காட்டின ஒரு வழி இருக்குது, அதை இயேசுவின் மூலம் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை ஆழமாக எவ்வளவு சிந்திக்க முடியுமோ அதுக்கு தான் அந்த சூழ்நிலையை வச்சிருக்கு. அதை பற்றி ஆழமாய் சிந்தித்து 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 அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாறும்படி நம்ம பிரயாசப்படுகிறோம். சரிதானே? நல்ல மனசில் இருக்கணும். ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது மாதிரியும் கற்பனை பண்ணுற மாதிரி நிறைய இருக்குது. அந்த சடங்காச்சாரம், இந்த தொழுகை, இந்த பாட்டு, அது ஒன்றும் எடுபடாது. இந்த பரலோக ராஜ்யத்தை உண்டாக்கினவர் குமாரனை அனுப்பி ஒரு வழியை காண்பித்திருக்கிறார். அதை கவனமாக ஆராய்ந்து படித்து புரிந்து தெரிந்து அந்த வழியிலே போனால் அங்கே போய் சேரலாம். சரிதானே? ஒவ்வொருத்தனும் தோண வழியில் போக முடியாது. அது அவர்களுக்கு தெரியலை. அதனால சொல்லுவேன், நான் தேவனிடத்தில் எனக்கு தெரியாது, தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு சொல்லியிருக்கேன். எனக்கு சொல்லி தரோன்னு கேட்டு மரியாதையாக நடந்தால் தான் அந்த ராஜ்யத்துக்கு போக முடியும். இவங்க நினைக்கிறது மாதிரி நான் இப்படியே சொல்லிடுவேன், உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது எந்த சபஸ்தாபனமும் உங்களுக்கு கொடுக்கறதில்ல, எந்த பாஸ்டரும் கொடுக்கறதில்ல, எந்த தலைவரும் கொடுக்கறதில்ல. ஏமாந்துடப்படாது. ஏன்னா அப்படி தான் ஜனங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே தான் நிற்கிறாங்க. நாங்கள் இந்த ஸ்தாபனம், இந்த சங்கம் போயிடுவோம், ஒரு தினம் போக மாட்டியே. பரலோக தேவனுடைய அது 1 யோவான் 1:3 எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாக இயேசுவோடும் இருக்கிறது.
இந்த ஐக்கியத்தில் இருக்க மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. சரி, அப்போ நித்திய ஜீவனுக்கு அது நியமிக்கப்பட்டவர்கள் தான் விசுவாசித்தார்கள். அப்போஸ்தலர் 13:48 இல்லையா? எல்லாரையும் கூப்பிட்டாலும் எல்லாரும் என்ன செய்யலை? இப்படி பல கள்ள நியாயங்கள் சொல்லிட்டு எங்கள் தாத்தா நரகத்துக்கு போனால் நானும் நரகத்துக்கு போகிறேன், இதுதானே இவளுக்கு நியாயம். அவர் எங்கே போனாரோ அதுதான் இவளும் போகலாம். இதுதான் பாரம்பரிய பிசாசுன்னு சொல்லுது. அது ஒரு அசுத்தாவியாக்கம். குடும்பங்களை எல்லாம் பிசாசு ஆட்சி செய்து ரொம்ப காலம் ஆட்சி செய்து அது எல்லாரையும் அது இருக்க இடத்துக்கு சாத்தாய் அங்கே இழுத்துக்கிட்டே போகிறான். அப்பனை கொண்டு போனால் மோனை கொண்டு போவான், மோனை கொண்டு போனால் பேரனும் பேத்தியும் கொண்டு போவோம். இப்படியே போயிட்டே இருக்கோம். வெளியே வரக்கூடாது பாருங்க. நாங்கள் எல்லாம் அதுலேருந்து வெளியே வர பட்டப்பாடு பெரிய பாடு அல்ல இல்லையா? ஆண்டவர் வந்து வெளிச்சத்தை எனக்கு தந்தார். அதை விட்டு வெளியே வர முடியாமல் என்னை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாரு. தெரியுமா உங்களுக்கு? ஆச்சரியப்படுவீர்கள். வீட்டை விட்டு விரட்டி விட்டார்கள். உனக்கு இங்கே ஒன்றும் கிடையாது, ஓடி போயிரு. நான் ஓடி போயிட்டேன். ஆமாம், வெளியே போயிட்டேன். அம்மா இன்னைக்கும் சொல்லுவேன், ஜீவன் தப்போ ஓடி போனால் போதும் எனக்கு அல்ல இல்லையா? அந்த பாரம்பரிய பேயை நான் சுமக்க முடியாது, அந்த அசுத்தாவியை நான் சுமக்க முடியாது. அது நாட்டையர் குடும்பமாக இருந்ததெல்லாம் உண்மைதான். அம்படம் பிசாசு, பாரம்பரிய பிசாசு, வசனத்துக்கு எதிரான பிசாசு, கள்ள பேய்கள், சில்வ கள்ள மாதிரி கள்ளிகள் எல்லாம் பரலோகத்துக்கு போறாவேன்னு சொல்லு மார்க்கம். எப்படி இருக்கும் உங்களுக்கு புரியுதா? எனக்கு இதை படித்தோன்னா புரிஞ்சது. டேய், பரலோக ராஜ்யம் கள்ள மருக கள்ளிகளுக்கு ராஜ்யம் இல்லை. எப்படி அந்த பிசாசிட்டேருந்து வெளியே வரணும்? என்ன விலை கொடுத்தாலும் சரி அல்ல இல்லையே, செத்தாலும் சரி இந்த பிசாசுக்கு சரணடையக்கூடாது. அவ்வளோ புட்டிவாதமாக வந்ததுனால தான் இப்படியெல்லாம் பேச முடியுது அல்ல இல்லையா? அது பாரம்பரிய கட்டுன்னு சொல்லுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த பாரம்பரிய பிசாசுகள் அங்கே நிற்கும். அது பல வழி, அது ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏற்றபடி ஒரே பிசாசு தான் வித்தியாசமான வடிவங்களிலே ஆளுகை செய்யும். அதிலிருந்து ஒரு தினம் வெளியே வர விடாது, ஈஸியாக விடாது. பல வடிவத்தில் இழுத்து பின்வாங்கி செய்கிறதுக்கு முயற்சி பண்ணும். அதெல்லாம் தாண்டி வந்ததுனால தான் உங்களுக்கு தைரியமாக பேசுகிறேன். அப்போ எல்லாரையும் கூப்பிட்டாலும் எல்லாரும் வரவில்லை. அல்லேலூயா. சிலர் மட்டும் வந்தாவ, செத்தா சாவலாம். ஆமாம், இது வேண்டாம், அந்த பேய்க்கு சரணடையக்கூடாது. அப்போ இன்னைக்கு அப்படிதான். எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான உணர்வு ஒரே ஒரு ஜபந்தான். அது வந்து யோவான் 16:33 ஆண்டவர் சொல்வார், உலகத்தில் உங்களுக்கு பத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எனக்கு ஒரே பிரச்சனை, நான் எப்போ ஜெபம், ஆண்டவரே நீர் உலகத்துக்கு சரணடையலைன்னா நானும் சரணடையக்கூடாது அல்ல இல்லையே. இங்கே ஒன்று இருக்க போகிறதில்ல, சாவ தானே பிறந்தோம், இங்கே இருக்க பிறந்தோமா? யாராவது இருக்காவளா? தேவையில்லை. உலகத்துக்கு சரணடையாமல் செத்து போயிடணும். அது வெளிப்படுத்தல் 12:11. அது என்ன படிக்கிறியா? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் எத்தனை அதுக்கு தப்பும்படி ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். சரணடையலை. நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் உங்கள் குடும்பம் எப்படி, உங்கள் பின்னணி எப்படி, அது பாரம்பரியம் எப்படியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்க, எல்லா குடும்பத்திலும் அந்த பாரம்பரிய ரீதியிலான பிசாசின் ஆட்சி இருக்கு. அது உங்களை கிறிஸ்துவின் தன்மைக்குள்ளே வர முடியாமல், கிறிஸ்துவின் முழுமைக்குள்ளே வர முடியாமல், அது பல ரீதியில் உங்களை குழப்பி உங்களை எதிர்த்து அது என்னெல்லாம் செய்யணும் எனக்கு தெரியும். ஏன்னா நான் அதில் கடந்து வந்தவன்ல அல்ல இல்லையா? கொல்ல முயற்சியை சந்திச்சிருக்கிறேன். அப்புறம் ஒன்றும் கிடையாது, ஓடி போயிரு. நான் வெறும் பேகும் பைபிளுமா ஓடி வர வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அந்த அளவு அந்த பிசாசுகள் அது உங்களை நெருக்கி கொண்டு இருக்கும். அதை கடந்து தான் வர வேண்டி இருக்கிறது. அது ஒரு உண்மை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. சும்மா திறந்து கிடக்கும் சாடி போயிடலாம்னு நான் நினைக்க முடியாது அல்ல இல்லையோ. அது கொஞ்சம் பிரயாசம் உண்டு. ஸோ நீங்கள் ரோமர் 8:30 நீங்கள் படிக்கும்போது எவர்களை படிங்க. 8:30 ரோமர் 8:30 எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தார், அழைத்தாரோ நீதிமான்களாக்கினார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அப்போ அழைத்தார். அப்போ தேவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கு இல்லையா? அழைப்புங்கிறது தரிசனம், தீர்க்க தரிசனம். அது நித்திய ஜீவன். அதற்காக அழைத்தார், அதற்காக தெரிந்து கொண்டார், அதற்காக நியமித்தார். அல்லேலூயா. ஸோ அவர்களை அவர்கள் நீதிமான்கள் ஆக்கினார். அவங்க பாரம்பரியம், அவங்க அது இயேசு நாமமாக இருக்கலாம், நாமம் இல்லாத பாரம்பரியம் இருக்கலாம், அதெல்லாம் பேச்சு கிடையாது. அவர்களை நீதிமான்கள். யார் நீதிமான்?
தேவனுடைய நீதியை தேடி அறிந்து அதில் நடக்கிறவர்கள் தான் நீதிமான்கள். சும்மா தங்களுக்கு தோணுதெல்லாம் நீதிமான் அல்ல, தேவராஜ்யத்துக்கு ஏற்ற நீதிகளை தேடினவர்கள் தான் தேவராஜ்யத்தின் நீதிமான்களாக்கினார். நீதிமான்களாக்கினவர்களை அவர் மகிமைப்படுத்தி மேலான பூரண அனுபவத்துக்கு கொண்டு போகிறார். 2 தெசலோனிக்கர் 2:14 2 தெசலோனிக்கர் 2:14 அங்கே என்ன படிக்கிறோம் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக இந்த சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு தேவன் உங்களை அழைத்தார். சரிதானே? எதற்கு அழைத்தார்? இயேசுவை போல இருக்கும்படி அழைத்தார். ஏறக்குறைய இயேசுவின் மகிமை அப்படித்தானே போட்டிருக்கு. அது 1 யோவான் 3:2 படிக்கிற மாதிரி அவர் இருக்கிற வண்ணமா அவரை தரிசிப்பதுனாலே அவருக்கு ஒப்பாக இருக்கணும். அப்போ இதுதான் நம்மை பற்றிய தரிசனம். இப்போ புரியுதா? தெளிவாயிரு. இந்த கள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கேட்காத. நம்மை பற்றிய தரிசனம் இவ்வளவு மேன்மை, நித்திய ஜீவன், இயேசு இருக்கிற வண்ணம், பூரண மகிமை, இதுதான் நம்மை குறித்த தேவனுடைய தரிசனம், திட்டம், நோக்கம், அழைப்பா இருக்கிறது. அதை அடையும்படி நம்ம என்ன செய்யணுமா? கீழ்ப்படிந்து போராட வேண்டும். பவுல் ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழிய அழைப்பை பற்றி ஒரு காரியம் சொல்லுவார் பாருங்க. அப்போஸ்தலர் 26:17 வரை, அப்போஸ்தலர் 26:17 வரை இயேசு சொல்லுகிறார், பவுலே, உன்னை உன் சுய ஜனத்தாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் உன்னை 26:17 தானே, சுய ஜனத்தாரிடத்திலிருந்தும் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் உன்னை விடுதலையாக்கி. ஒரு நிமிஷம் நடத்துங்க, ஒரு நிமிஷம் நடத்துங்க. இங்கே கவனிங்க. முதலாவது அவர் செய்கிற காரியம், உனக்கு குடும்பம், உனக்கு பாரம்பரியம், உனக்கு சொந்தக்காரன், எல்லா சூழ்நிலையிலிருந்தும் உன்னை வெளியே கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. அதுக்குள்ள மூழ்கி இருந்தா நிச்சயமா நீங்கள் கிறிஸ்துவின் நித்திய ஜீவனுக்குரிய அனுபவங்களை அடைய முடியாது. அதனால அவர் எல்லாத்திலிருந்து வெளியே பிடுங்கி எடுத்து விடுகிறார். தன்னுடைய பொறுப்பில், தன்னுடைய பிடியிலே கொண்டு வருகிறார். அதனால தான் தாப்பனே தாயாவது மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு சீசனாக இருக்க மாட்டான்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு காரணம் இதுதான். எல்லா விசுவாசிகளாக இருந்தாலும் ஆமாம், மற்ற ஜனமும் உனக்கு குடும்பம் வச்சுருந்தான், எல்லாத்தையும் விட்டு பிரித்து தனிமைப்படுத்தி. அதுக்கு அடுத்தது வாசிங்க. என்னை பெற்ற விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி. நடத்துங்க. இப்போ அடுத்தது உங்கள் பழைய அனுபவம்லாம் எப்படின்னு தெரியாது. இனி இயேசுவை பற்றும் பாவ சிலுவை பலியை பற்றும் அந்த விசுவாசத்தினாலே அவங்களுக்கு பாவ மன்னிப்பு. முதலாவது என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்புங்கிறது முதல் நிலை. அடுத்தது பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும், பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்போட நிற்கல. ரோமர் 6:22 சொன்னேன் இல்லையா? நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையில் ஆனதுனால் பரிசுத்தமாகுதல் கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அப்போ பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரம். 2 கொரிந்தியர் 7:1 மாம்சத்தில் ஆவியில் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கிடவோம். அப்போ இது பரிசுத்தமாகுதல். அதனால தான் பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடையும்படி தகுதி உள்ளவர் ஆக்கினார் என்று கொலோசியர் 1:12-13 படிச்சிட்டோம். சரி, அப்போ இந்த சுதந்திரத்தையும், சுதந்திரம்னா சொத்து. என்ன சொத்து? உன் குடும்பத்தார் தர்ற சொத்து கிடையாது. உலகம் தருகிற மதிப்பு, மரியாதை, பணம், பொருள், ஆஸ்தி, அது ஒன்றும் கிடையாது. பரிசுத்தவான்களுடைய சொத்து அது உலகத்தில் இல்லை, அது பரலோகத்தில் இருக்கிறது. சுதந்திரம்னா சொத்து, உரிமை சொத்து. பரிசுத்தவான்களுக்குரிய உரிமை சொத்துல பங்கடையும்படி. இனி அடுத்த படிங்க. இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் அவர்களை திருப்பும்படி, அவருடைய கண்களை திறக்கும்படி இப்பொழுது உன்னை அவரிடத்திலே அனுப்புகிறேன். அப்ப நடத்துங்க, அடுத்து பார்க்கலாம். எத்தனை வார்த்தை? இருட்டில் இருக்கவனு அவங்களுக்கு தெரியாது. இருட்டுக்குள்ள இருக்கவனுக்கு நான் இருட்டில் இருக்கேன்னு தெரியாது. வெளிச்சம் வந்தாதான், ஓ வெளிச்சம்னு ஒரு விஷயம் இருக்குதோ, நம்ம இருட்டிலையா இருக்கோம். வெளிச்சம்னு ஒன்று வந்தால் தானே இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் தெரியும். ஆமாம், சிலதுக்கு
முன்னால் ஒரு சம்பவம் வருது. இந்த மீன் மண்டே மார்க்கெட்டில் நான் மீன் வாங்க போவேன். மீன் கடை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். சாதாரண இல்லை, பெரிய மீன் கடை ஏகப்பட்டது. அதுக்கு நடுவில் அந்த மீன் வைக்கிறவங்க அந்த இட்லி தோசை சாப்பாடு எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு கொஞ்சம் நேரம் தலை சுற்றிடும். அதுக்குள்ளே இருந்து அழகாக சாப்பிடுவாங்க. மீன் விற்றுக்கிட்டே இருப்பாங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நான் நேரடியாக பார்த்து சொல்கிறேன். அவங்கள நான் அவமரியாதை பேசலாமா, என் மனசுக்குள்ளே வந்தது. இந்த சூழ்நிலையில் உட்காந்து எப்படி உங்களுக்கு சாப்பிட முடியுது இல்லையா? எனக்கு முதல்ல புரியலை. விஷயம் என்னன்னா, ரொம்ப காலமாக அதிலே பழகிட்டாங்க. அதில் என்ன பண்ணிட்டாங்க, பழகிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வித்தியாசமாக தெரில. சரி ஓகே அவ்வளோதான் நினச்சிட்டு வந்துட்டேன். அவங்கள யாரும் நான் தரக்குறவா நினைக்கிற மாதிரி நினச்சிடாதீங்க. இது மாதிரி தான் இருட்டுக்குள்ளே இருந்தால் நம்ம இருட்டுக்குள்ளே இருக்கிறேன்னு தெரியவே செய்யாதுங்க. ஒரு வெளிச்சம் அடித்த பிறகு தான் தெரியும், ஓ வெளிச்சம்னு ஒன்று இருக்குதா, நமக்கு ஐடியாவே இல்லையே. இது மாதிரி தான் ஜனங்கள் பாரம்பரியம் அது இதுன்னு இருட்டுக்குள்ளே இருக்குது. நான் நேரம் சொல்ல மாதிரி சிலுவக்கல்லின்னு சொல்லிட்டு இருட்டுக்குள்ளே இருக்குது. இருட்டுக்குள்ளே இருக்கிறோம், கண்ணை குருடாய்க்க மாட்டானுங்கிறது தெரியாது. இதெல்லாம் படித்த பிறகு தான் வெளிச்சம் எனக்கு. ஓஹா, நம்ம கள்ளமார் கல்லியல் பட்டியலே வச்சுட்டானுவன். நமக்கு வேற எங்கேயோ போகிறதுக்கு ஆண்டவர் அழைப்பு தந்தா அங்கே போக முடியாமல் சாவரே கள்ளனாயிரு கள்ளியாயிரு அடக்காராதனையிலையும் பிளவுண்ட மலையை புகலிடம் தாருமேன்னு கேட்டு அப்படியே போயிடலாம். இப்படி ஆக்கி போட்டாங்கங்கிறதெல்லாம் அப்புறம் தான் புரிஞ்சுது. ஸோ இது மாதிரி இருளில் இருக்கிறவர்களை, இருட்டில் இருக்கிறவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். சாத்தானுடைய அதிகாரத்தில் தான் இருக்கிறாங்க. எந்த அதிகாரத்தில் இருக்காங்களாம்? இயேசுவேன்னு சொல்லிட்டு, ஆமாம் சிலுவை ரத்தம்னு சொல்லிட்டு சாத்தாம்பிடியில் இருக்கிறான். புரியுதா நான் சொல்கிறது? ஆமாம், நிறைய இருக்குது. பல ரீதியில் நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்கிறோம். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே சாத்தாம்பிடியில் இருக்குது. ஒரு இடத்துல ஒரு பொம்பளை பயங்கரமாக துள்ளி குடிச்சு அந்நிய பாஷை பேசிச்சு. கொஞ்ச நேரம் துள்ளி குதிச்சு ஆராதனை பேசிட்டு கீழே விழுந்துட்டு, கீழே விழுந்து தரையில் கிடந்து உருண்டுகிட்டு அந்நிய பாஷை பேசுது. உடனே இந்த பிரசங்கியாருக்கு சந்தேகம் வந்துட்டு, என்னடா இது துள்ளி குதிச்சு பயங்கரமாக ஆக்ரோஷமாக ஆடிட்டு இருந்தது தரையில் விழுந்து கிடந்து உருண்டு பேசுதுன்னு இவர் போய், டேய் நீ யாரு அப்படின்னு கேட்டார். உடனே அது சொல்லுது, நான் தான் இயேசு. அல்ல பேக்கே சாமர்த்தியத்தை பாட்டியல்னு சொன்னா, எதுக்கு பின்ன தரையில் கிடந்து உருள்ற நீ? இல்லையா, இப்படி எல்லாம் இருக்கு. ஸோ இப்படி ஆவி கூட்டமும் பேய்க்குள்ளே தான் இருக்கு. அதான் நான் சொல்கிறேன்ல, நான் அடிக்கடி என் முன்னால் வருது, நான் சொல்லிடுறேன், சொல்லி தான் ஆகணும். நான் கேட்பேன், எப்பா நீ இயேசுக்கு, அதாவது ரோமர் 8:9 என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல சொல்லியிருக்கா? சரி, அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த தூய் ஆவி இல்லாதவங்க கிறிஸ்துவனுடையவர்கள் அல்லங்கிறது ரொம்ப தெளிவு. நிறைய மனிதர்கள், நான் ஆவி கூட்டத்துக்குள்ளே வர்றேன், முன்னால் ஒரு சொல்கிறேன், இங்கே வந்து அந்நிய பாஷை இருக்குது, ஆவி இருக்குது, நாங்கள் ஆவி உள்ளவங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆவி கூட்டத்தில் போனால் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், எந்த கூட்டத்திலேயாவது இயேசுநாதருடைய வசனத்தை வாசிக்கிறத நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நான் சொல்லியிருக்கேன், நான் நாட்டே பேரன், அங்கேருந்து சிஎஸ்சிலேருந்து வந்தவன். அங்கே 4 பைபிள் ரீடிங் கூட்டு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் 2, ஒரு சங்கீதம் மாறி மாறி வாசிக்கணும், வேற ஒரு பகுதி வாசிக்கணும். புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் சுவிசேஷம் ஒரு 10 வசனம் அந்த பாஸ்டர் வாசிப்பார், நாட்டையர். எல்லாரும் எழுப்பிங்கணும், பக்கத்தில் தானே இருக்குது சர்ச்சு, நீங்கள் விசாரிச்சு பாருங்க. ஒரு நிருப பகுதி யார்கிட்டையாவது கொடுப்பாங்க, அவங்க வாசிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இது ஆவி இல்லாத கூட்டத்தில் இயேசு சொன்னதும் அப்போஸ்தலர் சொன்னதும் வாசிக்காட்டா கிறிஸ்துவன் சபை கிடையாது, அதனால வாசிக்கணும்னு வாசிக்கிறாங்கல்ல. இந்த ஆவி கூட்டத்தில் எங்கேயாவது வாசிக்கிறாங்களா சொல்லுங்க? நான் எல்லா இடத்துலையும் கேட்குறேன், ஏன் நீங்கள் வாசிக்கல? கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளே இருந்திருந்தா கிறிஸ்துவின் வசனத்தை வாசிச்சிருக்கோம்ல, வாசிச்சிருக்கோமா வாசிருக்காதா? அப்போ உங்களுக்குள்ளே இருக்குது கிறிஸ்துவின் ஆவி கிடையாது. இது கள்ளத்தனமான ஆவி, அடிச்சிருவேன், நேர்த்தி அடிப்போ. உனக்குள்ள அந்த ஆவி இருந்தால் முதல்ல இயேசு தான் எங்களுக்கு பிரதானம், அப்புறம் மற்ற காரியம் பார்க்கலான்டான்னு சொல்லியிருக்கோம். இதான் பெந்தைக்கோஸ்து ஆவியை நான் பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொல்லுவேன். புரியுதில்ல? சிலது சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் என்ன இந்த பிரசங்கியார் இப்படி சொல்கிறாரு, இவர் மட்டும்தான் புதுமையாக சொல்கிறாரு உங்களுக்கு தோணும். எனக்கு இதெல்லாம் ஆண்டவர் படிப்பிக்கிறாரு, நான் என்ன செய்ய முடியும்? ஏன் ஆவி இருந்தால் ஏன் வசனம் வாசிப்பான், ஏன் அப்போஸ்தலர் வசனம் வாசிப்பான்? ஸோ இது அந்த வேற ஆவி, பெந்தைக்கோஸ்து ஆவி பரிசுத்த ஆவி கிடையாது, அது ஏமாத்துது. எல்லாருக்குள்ளே இருக்கிறது நான் சொல்லலை. கிறிஸ்துவின் ஆவி இருந்தால் கிறிஸ்துவின் சிந்தை எல்லாம் வரும். நான் நிறைய உங்களுக்கு
ரொம்ப டீட்டெயில்டாக நான் நிறைய பேசியிருக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, இப்போ நித்திய ஜீவனுக்காய் நம்மை மகிமைக்கு அழைத்திருக்கிறார். அப்போ இருளிலிருந்து ஒளிக்கு சாத்தானுடைய அதிகாரம் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். ஏசுன்னு பேரை சொல்லிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு சாத்தான் ஆட்சி செய்கிறான். அவருக்கு வசனம் இல்லைல்ல, அவருக்கு மாதிரி இல்லைல்ல, அப்போ சாத்தான் தானே இருக்கணும் அங்கே அடுக்கும்படி அவர்களை உன்னை நான் அனுப்புகிறேன். சரிதானே? அடுத்த வார்த்தையை படிங்க, வசனத்தை படிங்க. ஆகையால் அகிருப ராஜாவே அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படியாதவனாயிருக்கவில்லை. ஹல்லேலூயா. எனக்கும் அப்படித்தான். பரம தரிசனம் தந்தார், வெளிச்சம் தந்தார், எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை, கீழ்ப்படிந்து விட்டேன். அவன் பரம தரிசனங்கள் இப்படியே காரியம் கொடுக்கப்படும் போது அநேகர் கீழ்ப்படியது கிடையாது. சரிதானே? பவுல் சொல்லுவார், நான் கீழ்ப்படிந்தேன் என்று சொல்லுகிறார். சரி, அப்ப நித்திய ஜீவன் தொடர்புடைய தரிசனத்தினுடைய சில பகுதிகளை விளங்கி கொள்கிறோம். அதற்கு பவுல் கீழ்ப்படிந்தது போல நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். ஏன் கீழ்ப்படியணும்? 2 கொரிந்தியர் 5:10 சொல்ல மாதிரி, மாம்சத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி கிறிஸ்து நியாயாசனத்திற்கு முன்பாய் நிற்கணும். அப்போ கேட்பாரு, உங்கள் சபையில் நீங்கள் என் வசனம் வாசிச்சியலா? என்னுடைய அப்போஸ்தலருடைய வசனம் வாசிச்சியலா? இல்லையா? மற்ற 28 கடைசி 2 வசனத்தில் நீங்கள் நான் கட்டளையிட்ட யாவை கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள்னு தானே சொன்னேன். அதை வாசிச்சியலா? கேட்டால் என்ன சொல்ல போறிய? எனக்கு தெரியாது, நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் சொல்லிடணும், எல்லா சபைக்கும் சொல்லிடணும், அது எனக்கு வேலை, நீங்கள் புரியணும். இயேசுவோடு எவ்வளவு நடக்கிறீர்கள்னு தெரிஞ்சுக்கிடுங்க. நாங்கள் அவருக்கு முன்னே நிற்கணும். நெகேமியா பிரசங்கியாரும் சரிதான், வேற பாஸ்டர்மாரும் சரிதான், ஒரு தடவை உங்களை விடுவிக்க போகிறது கிடையாது, நாங்களும் வர முடியாது. அல்லேலூயா. உங்கள் ஆத்மாவுக்கு நீங்கள் தான் உத்தரவாதி, நாங்கள் வழி திருப்பி தான் விட முடியும். அதனால தான் திருப்பி திருப்பி சொல்லுது, வாழ்க்கையை பாரு, வாழ்க்கையை பாரு. இங்கே உலகம் காட்டுகிற கவர்ச்சி படம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதானே. கண்ணா மூடணுன்னு இருண்டு போயிடும், எல்லாம் முடிஞ்சிடும். இது உலகத்தை ஏமாத்துது. ஆனால் ஜனங்களுக்கு இந்த விழிப்பு கிடையாது. ஏதோ இங்கே இருக்கிறது மாதிரி தான் திருப்பி போகிற இடத்துல இருப்போங்கிறது மாதிரி தவறான ஒரு நம்பிக்கை பல ரீதியில் இருக்கிறது. அதை மூட நம்பிக்கைலாம் சொல்லிக்கிறோம். ஆமாம், இங்கேயும் இருக்குது. அப்படியே போய் வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. நீங்கள் அப்படி முடிச்சிடாதீங்க, அது வெளிப்பாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் 9:15 பவுலை பற்றி இன்னொரு வார்த்தையை ஆண்டவர் தான் சொல்லுகிறாரு. என்ன சொல்லுகிறாருன்னா, ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் பிரஜாதியாருக்கும் என்னுடைய நாமத்தை 9:15 கர்த்தர் நீ போ, பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அந்த என்னுடைய நாமம்னா நேரமாக நம்ம வாசித்த அந்த காரியங்களை குறித்து அறிவிக்கும்படி நான் தெரிந்து கொண்ட. அப்போ ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார், தரிசனத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதுக்குள்ள விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுருங்க. இன்னைக்கு இந்த கள்ள பிரசங்கி மாதிரி சொல்ல விஷயங்கள் கிடையாது. அல்லேலூயா. என்னை பற்றி என் முகாந்திரம் கிடைக்கிற நித்திய ஜீவன், மரித்தோர் உயிர்த்தெழுதல். இன்னொரு இடத்துல பவுல் சொல்வார், ஒரு நாளை குறித்திருக்கிறார், தேவன் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூமியை நீதியோடு நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோர்ந்து எழுப்பினதுனாலே அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். அல்லேலூயா. சரி, இந்த அடிப்படைக்கு நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறாருங்கிறது எப்போதும் மனசில் வை. உலகத்தில் நீ 2000 வரையும் உலகத்தில் இருக்கிறதுக்கு ஒன்று தெரிஞ்சு கொள்ளலை, பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு தெரிஞ்சு கொள்ளலை, கூப்பிடலை. இங்கே மற்றவங்களெல்லாம் ஒன்று அதான் எல்லா ஜாதியிலையும் மேன்மையாக வைப்பேன்னு சொல்லியிருக்கு, எல்லாரும் ஒன்றை புகழும்படி வைப்பேன், அப்படி ஒன்றும் அவர் தெரிஞ்சு கொள்ளலை. அவர் இருக்கிற இடத்துல அவரை போல மேன்மையான நிலையில் இருப்பதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை உள்ளத்திலே நீங்கள் உறுதியாக பதித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சரி, இப்போ அடுத்த ஒரு விஷயத்துக்குள்ளே போவோம். இந்த தெரிந்து கொள்ளலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய 1-2 விஷயம். 1 பேதுரு 2:25 சீக்கிரம் 1 பேதுரு 2:25 படிச்சிருங்க. அங்கே படிக்கும்போது ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற இச்சைகளை விட்டு விலகி, சரி அப்போ சரிதானே, ஆத்மாவுக்கு விரோதமாய் செயல்படுகிற மாம்ச இச்சைகள் அப்படின்னா, ஒன்று ஆத்மானா உள்ளான மனுஷன், இன்னொன்று இந்த எலும்பு சதைமான சரீரம், இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கை. அப்போ இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கைக்குரிய காரியங்களை தான் இந்த அப்படி போட்டிருக்குது.
இது ஆத்மாவுக்கு விரோதமாய் உள்ளான மனுஷன். இது மண்ணுக்கு போயிடுது, அது பரதீசுக்கு போனோம், அடுத்தது விண்ணுக்கு போனோம். ரெண்டு நிலைமை. அப்போ ஆத்மாவுக்கு விரோதமாய் செயல்படுகிற சரீர பிரகாரமான வாழ்வியல் காரியங்களுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இல்லையா? அது உங்களை எதிர் திசையில் தான் கொண்டு போயிடும். அது அதுக்கு பிரியமான லெவலில் கொண்டு போவோம். ஆத்மாவுக்குரிய நன்மை அது தேடாது. அது ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்குன்னு வசனங்கள் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் இந்த உள்ளான மனுஷன் ஆத்மாவை குறித்து விழிப்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எபிரேயர் 12:1 சொல்லுது, நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கிடவோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கேட்குதா? கிளியரா? ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை. சரி, ஓகே. அதோ மைக்கில் ஏதோ சென்சிட்டிவ் வித்தியாசமான மாதிரி ஐ ஃபெல்ட். ஸோ அப்போ நீங்கள் கவனிங்க, இங்கே நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். புரியுதா? அதான் வார்த்தை. உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. உலக பிரகாரமானவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வாழ்க்கை நீங்கள் நானும் வாழ முடியாது. நமக்கு ஒரு ஓட்டத்தை தனியாக நியமித்திருக்கிறது. உலகத்து மனுஷன் அவனுக்கு ஓட்டம்னு சொல்லி எதையோ அவன் நினச்சி கற்பனை பண்ணி அதை சாதிக்கிறதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான், பணத்தை செலவழிக்கிறான், தலைகளாக நிற்கிறான், என்னெல்லாம் செய்கிறான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ரொம்ப கவனமாக இரு. இந்த ஓட்டம் நீ ஓட முடியாது. நீ ஓடினேன்னா அவன் போகிற இடத்துக்கு போக வேண்டிய வரும். நமக்கு வேறொரு பாதையை நியமித்திருக்கிறார். அது என்ன பாதைன்னா இயேசுவை நோக்கி ஓடுகிற பாதை. அவர் சொன்ன வழியில் நடக்கிற ஓட்டம், அவர் காட்டிய மாதிரியில் நடக்கிற ஓட்டம், அவர் இருக்கிற இடத்துக்கு செல்லுகிற ஓட்டம் இல்லையா? அப்படி ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இல்லையோ? ஆகவே இதில் கொஞ்சம் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். நிறைய காரியம் மற்றவர்களுக்கு, அதாவது அனாவசியமான காரியங்கள், தேவையற்ற விஷயம், அந்நிய காரியங்களிலே விசுவாசிகள் தலையிடக்கூடாது. சரியா? இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் எல்லாம் உனக்கு வேணும்னா போ, நான் வர முடியாது, எனக்கு அது தகுதியாக, எனக்கு நான் போக வேண்டிய இடத்துக்கு போகணும், தகுதி அடையணும், அதிலே நான் விழிப்பாக இருக்கணும். ஏன்னா யாக்கோபு 4:14 சொல்லுது இல்லையா, நாளை நடப்பது உங்களுக்கு தெரியாது. ஆமாம், புகையை போல இருக்கிறது ஜீவன். தேவனுக்கு சித்தமானா உயிரோடு இருந்தால் என்னென்னதை செய்யணும்னு சொல்லியிருக்கு. அதனால நான் உங்கள் பாதைக்கு வர முடியாது, என் நேரத்தை வீணாக்க முடியாது, என் பலத்தை பணத்தை ஒன்றும் எடுக்க முடியாது. ஆமாம், எப்போ பார்த்தாலும் எனக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற பாதையில் நான் தெளிவாய் ஓட நான் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விழிப்பாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவன் மாம்சத்துக்குரிய காரியங்களில் நீங்கள் ஓடிவிடக்கூடாது. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் மாம்சத்துக்குரியதல்ல, ஆத்மாவுக்குரியதுங்கிறதுல தெளிவாக நீங்கள் இருக்க வேண்டும். ரோமர் 8:12 சொல்லுது, மாம்சத்துக்கு, அந்த வசனம், மாம்சத்துக்கு சேவை செய்ய நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல இல்லையா? படிங்க 8:12. சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. ஹல்லேலூயா. அதான் முக்கியம். உலகத்தான் என்ன செய்கிறான், இது எலும்பு சதை வாடப்படாது, எலும்பு பலம் குறையப்படாது, இதுக்கு தான் ஓடிட்டு இருக்கிறான். செத்து போயிடப்படாது, எல்லாரும் ஓடிட்டே இருந்து மண்ணில் கொண்டு வச்சிருவான், செத்து போயிடுவான். அதான் உண்மை. இதுக்கு நாம கடனாளிகள் கிடையாது. அது ரொம்ப தெளிவு இருக்கணும். எலும்பு சதைக்காக வேண்டி ஓடுறதுக்கு நம்ம அழைக்கப்படலை, அதுக்கு பொறுப்பு கிடையாது. இருந்தோ இல்லாத போதோ அது காரியம் இல்லை. நாம் உள்ளான மனுஷனில் 2 கொரிந்தியர் 4:16 சொல்லுற மாதிரி புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. அப்போ உள்ளான மனுஷன் ஆத்மாவிலே பலப்படதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 3:16 அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும். உள்ளான மனுஷனில் பலப்படணும். தெளிவார் எந்த உலகம் ஏன் இதை திருப்பி நாம் தியானிக்கிறோம்னு சொன்னால், நம்ம சூழ்ந்திருக்கிற உலகம் எப்படி இருக்கு? நேர தலைகளாக இருக்கு. ஒரு தலைகளான எதிரடையான உலகத்தில் 1-2 பேர் அதுக்கு நடுவில் சிக்கி இருக்கோம் இல்லையா? அது பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் கோணலும்
மாறுபாடுமுள்ள சந்ததியின் நடுவில் நீங்கள் குற்றமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பு இல்லாமலும் செய்ய வேண்டும். வசனம் என்னது? பிலிப்பியர் 2:9. ஓகே. அப்போ முறுமுறுப்பு இல்லாமலும் அதை கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததியின் நடுவில், அதுதான் நமக்கு அதில் முக்கியமான ஒரு விஷயம். எல்லாம் கோணி மணி இருக்குது, அதுக்கு நடுவில் ஊருக்கு 1 வம்சத்துக்கு 2ங்கிற மாதிரி நாம் இருந்துகிட்ருக்குறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். 2:15 சரியா? 2:15. அப்போ கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததிக்கு நடுவில் இருக்கிறோம். இதை மறந்துடக்கூடாது. இந்த நடுவில் இருக்கிறதுனால தான் எப்போதும் திரும்ப 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 இதை தியானிக்க வேண்டியிருக்கு. புரியுதா? எல்லாரும் நேர தலைகளை இருக்காவ, நாம் அதுக்கு எதிராக வாழுவது கொஞ்சம் சவாலான விஷயம் தானே. அதாவது ஆற்றுல தண்ணி வேகமாக போகும், தண்ணி ரொம்ப வேகமாக போகும், அதில் மீன் இருக்கும். நல்ல பலமான மீனெல்லாம் என்ன செய்யணும்னா எதிர்நீச்சல் போட்டு நீந்தி போயிடும். பார்த்துருக்கீங்களா? எதிர்நீச்சல் போடும். பலவீனமான மீனெல்லாம், சின்ன மீனெல்லாம் நீந்திடாது, தண்ணி இழுத்தழுத்து அது ட்ரை பண்ண முடியாது. கொஞ்சம் பெரிய மீனெல்லாம் எதிர்நீச்சல் போட்டு போயிடும். அப்போ இது மாதிரி காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கின மாதிரி நாம் எதிர்நீச்சல் போட தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியின் பலத்தினாலே எதிர்நீச்சல் போட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அது கொஞ்சம் சவால் தான். அதனால தான் எப்போதும் மீண்டும் மீண்டும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டியிருக்கு, திருப்பி திருப்பி. ஏன்னா நம்ம சுற்றி வேற ஒன்று நடந்துகிட்ருக்கு. அசுத்தாவி, வஞ்சிக்கிறாவி, பொய்யின் ஆவி. வெளிப்படுத்தல் 12:9 சொன்ன மாதிரி உலகம் அனைத்தையும் மோசம் போகிற பிசாசு எப்போதும் யாரை விழுங்கலாம், யாரை தள்ளி போடலான்னு அவனுக்கு வேலை நடந்துக்கிட்டு எல்லாங்க அனுபவத்தில் பார்க்குறது. எப்போ பார்த்தாலும் இரவு பகல் எந்நேரமும் நாசமாசத்துக்கு ஏதுவாக இருக்கிறோன்னு சொன்ன மாதிரி ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கிறதுனால அதை ஜெயிக்கும்படியாக நாமும் தேவ ஆவியானவரின் உதவியோடு நாம் அதை ஜெயிப்பதற்கான காரியங்களை எப்போதும் சிந்தித்து கொண்டே வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:18 21 படிக்கும்போது அப்படித்தான். அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. வேறு விதமாய் நடக்கிற மக்கள் மத்தியில் சில வேளை தோணிடும், எல்லாரும் இவையெல்லாம் நரகத்துக்கா போகணும், அவைய போகிற இடத்துக்கு நமக்கும் போகலாம். சரிதானே? இப்படி தான் எல்லாரும் என்ன செய்யிடுது, தங்களை நியாயப்படுத்திக்கிடுது. அவைய எல்லாம் போகிறாவ இல்லையா, பின்ன நமக்கு மட்டும் என்ன போ வேண்டான்னு சொல்லல. பிறகு மறுமையில் நின்று ஆமாம் அக்கா நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் ஒரே இடத்துக்கு வந்துட்டோம் இல்லையா. ஆமாம், பின்ன ஒரு இடத்துக்கு தான் போனோம். இது வேற இடம், அது வேற இடம். மறந்துடும். அப்படி இதுதான் பிசாசு அநேகரை ஏமாத்துது. இந்த ஆளுவெல்லாம் நிறைய எங்கள்கிட்ட சுவிசேஷத்துக்கு போகும்போது இவையெல்லாம் நரகத்துக்காக போகிறாவ, என்ன பிரசங்க யாரே நீங்கள் சொல்லுதியே அப்படின்னு கேட்டுருவாவ. ஏய், நரகத்துக்கு போகிறாவளா இல்லையோ, எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை பற்றி ஒரு வெளிப்பாடு தந்திருக்கிறார். என்னது தந்திருக்கிறார்? 1 கொரிந்தியர் 2:9. தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண்ணு காணல, காது கேட்கல, இருதயத்தில் தோணல. தேவனோ தம்முடைய ஆவியினாலே அவைகளை நமக்கு வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர், அதான் சொன்னேன், பரலோகங்கிறத பரலோகத்திலிருந்து ஒரு ஆவி தான் வெளிப்படுத்த முடியும். அங்கே போகிற வழியும் இயேசுவும் ஆவியானவர் தான் வெளிப்படுத்த முடியும். அது தெரிஞ்சதுனால உனக்கு சொல்லித்தாரோம், கேட்டுக்க. இல்லை உனக்கு தெரிஞ்சதான் பரலோகம் நினச்சிட்டு இருந்தேன்னா என்ன செய்யுது? புத்தியற்ற மிருக ஜீவன்களை போல அப்படின்னு பேதறி சொல்லுவார். சில வேளை சொன்னால் அதுக்கு மனசில் வேலை, அவ்வளவுதான். ஒன்றும் பரலோகத்துக்கு ஒன்றும் கொண்டு போக முடியாது. அது 1 கொரிந்தியர் 15 வானத்துக்கு மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ, மண்ணானவர்களும் 40 அது எத்தனை 15 1 கொரிந்தியர் 15:40 மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ 48 மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவர் வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. புரிஞ்சு இல்லையா? அப்போ மண்ணானவருக்குரியவர்கள்ட்ட நீங்கள் எவ்வளவு சொன்னாலும் அது மண்டையில் யாராது என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? வானத்துக்குரியவர்களுக்கு தான் கொஞ்சம் அந்த வெளிச்சம் அடிக்குது. தேவனுடைய ஒரு கிருபை வேணும். சரி, அது இல்லைன்னா முடியலை தான். பல வேளை கஷ்டமாக தான் இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அநேகர் வேறு விதமாக நடக்கிறார்கள். என்னத்துக்கு நடக்கிறார்கள்னு சொன்னால், அவருடைய தேவன் வயிறு. நீங்கள் கீழே படிச்சுட்டே போனால் 3:18 பிலிப்பியர், அவருடைய தேவன் வயிறு, அவர்கள் பூமிக்குரியவளை சிந்திக்கிறார்கள். சரிதானே? வயிற்று பிழைப்பு நடக்கணும், 4 பேரை போல மினிக்கிட்டு நடக்கணும். நமக்கு அவ்வளவு தானே, 4 பேரை போல உலகத்தில் மதிப்பா
நடக்கணும். அவ்வளோதான் நம்ம பிரச்சனை. தொடர்ந்து போகுது. நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்குது? பரலோகத்தில் இருக்குது, இங்கே இல்லை. அதனால் நாங்கள் இந்த உலகத்தை வர மாதிரி நடக்க மாட்டோம். இயேசு வருவார்னு காத்துக்கிட்டே இருக்கோம். இந்த அழிவுக்குரிய சரீரத்தை அவருடைய சரீரத்துக்கு மாற்றுவாருன்னு காத்துக்கிட்டே இருக்கோம். சரிதானே? அப்போ நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் பாதை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். கொலோசையர் 3:2 பூமிக்குரியவள் அல்ல, கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவளை நீங்கள் தேட வேண்டும். அப்போ நம்மை குறித்த தேவனுடைய திட்டம், தரிசனம், நோக்கம் நிறைவேறணும்னா நீங்கள் இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ மாம்சத்துக்கு ஏற்றவளை சிந்திக்காத, என்னெல்லாம் பார்த்தோம்? ஆத்மாவுக்கு ஏற்ற சிந்திக்கணும். இப்போ அழிவுக்குரிய பூமிக்கு ஏற்ற காரியத்தை சிந்திக்காத, நித்திய பரலோகத்துக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்கணும். இப்போ இன்னொரு விஷயம், நீங்கள் லூக்கா 23:28 ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு சொல்லிட்டார். ஏன் சொல்லிட்டாருன்னா, ஆதி ஆகமத்திலேயே ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சதுனால ஒரு சாபம் போட்டுட்டார். நீ பெருகும்போது உனக்கு வேதனையை பெருக பண்ணுவேன். சரியா? நீ பெருகும்போது உனக்கு வேதனையை சொல்லிட்டார். இனி உனக்கு வம்சம் பரிசுத்த வம்சமாக இருக்காது. ஏன்னா நீ சாத்தான் பின்னால் போனால் நீ உனக்கு பிள்ளைகள் அப்படி தானே போவோம். அதனால் நீ பெருக வேண்டாம். நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லா துன்மார்க்கரும் அந்த ஆதாம் ஏவாள் வம்சத்தில் தான் பிறந்து வர்றாங்க. வானத்திலேருந்து தனியாக வரல, அவங்க வம்சத்தில் வந்தது தான் எல்லாம். அது அப்படியே ஆயிடுச்சு. அதனால தான் சொன்னார், இந்த சாபத்தில் இருக்குது, உனக்காகவும் அழு, உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழணும். இது ஒரு சாபம், இதை மாற்ற முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அது ஆதியாகமம் 3:16 நாம் படிக்கிறோம். பிரசங்கி 1:13 வரும்போது, பூமியின் கீழே நடக்கிறதெல்லாம் ஞானமாய் நான் ஆராய்ச்சி பண்ணினேன். மனுஷர் இந்த கடும் தொல்லையில் அடிபடுவதற்கு தேவன் அதை நியமித்திருக்கிறார். சரியா? ஆமாம், அதை பிரசங்கி அவன் அப்படி தான் சொல்கிறான். தேவனே அதை கடும் தொல்லையா வேதனை ஆக்கி வச்சுட்டார், மாற்ற முடியாதுன்னு சொல்கிறான். பிரசங்கி 4:2-3 ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்று மரித்தவர்களை பாக்கியவான்கள் என்றேன். இந்த 2 தரத்தாரை பார்க்கிலும் இனி இந்த உலகத்துக்கு வராதவன் பாக்கியவான். சரிதானே? வசனம் புரிஞ்சுக்க. அப்போ உலகத்தில் ஒரு மனுஷன் வரான்னா அவன் இந்த சாப உலகத்துக்கு வருகிறான், சாபத்தை சுமக்க வருகிறான். நீங்கள் ரோமர் 8:20-21 அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்த நமக்குள்ளே தவிக்கிறோம். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ கண்ணீர் வடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இந்த வசனத்தை தான் சொன்னேன், தவிச்சுக்கிட்டே இருக்கான். ரட்சிக்கப்பட்டவனுக்கு இந்த தவிப்பு மாறலை, சாபம் மாறலை. ஸோ இப்படி தான் இந்த சூழ்நிலை இருக்குது. அதனால் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ அடிக்கடி சொல்கிற கற்பத்தின் கனி பிள்ளை இல்லை வேணும், அதுக்கு ஒரு விசேஷ பிரார்த்தனை நடத்துறது நான் நிறைய கேட்குறேன். ஜனங்களும் வர்றாங்க, இவங்களும் அதை ரொம்ப ஸ்பெஷலாக சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு சொல்லுது, இப்படி தானே நம்ம வசனம் எல்லாம் சொல்லுது, நான் இருக்கிறத சொல்லி ஆகணும். ஏசுநாதருக்கு பிள்ளையும் இல்லை, பிள்ளைக்கு பிள்ளையும் இல்லை, இல்லையா? அப்போ இங்கே இருக்கிற சூழ்நிலை இப்படி தானே சொல்லுது. அப்போஸ்தலர்கள் இதை முக்கியப்படுத்தலை, தேவன் கொடுத்தா வச்சுக்கிட்டு வேண்டான்னு சொல்லலை. அப்போ இதில் ஒரு காரியத்தை ஆண்டவர் பேசினார். என்ன பேசினார்னா, சாத்தான் ஏவாளை ஏமாற்றி தன் கையில் எடுத்துட்டான். அந்த ஏவாள் மூலம் தனக்கு ஒரு பெரிய சந்ததியை பிசாசு உருவாக்கி கொண்டான். சரிதானே? இருக்குதே, காயின் கொலைகாரனாயிட்டான். எல்லா சாத்தான் இந்த தேவ சித்தம் செய்ய படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாளை கெடுத்து தனக்கு பிடியில் எடுத்து அவர்கள் மூலம் தனக்கு ஒரு பெரிய வம்சத்தை அவன் உருவாக்கி கொண்டான். ஆவியானவர் பேசுறாரு. உங்களுக்கு புரியுதா? அப்படி செய்யறான். இதை நிறைவேற்றுறதுக்கு ஜனங்கள் ஐயோ எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு 2 வேணும், 3 வேணும், 4 வேணும். எதுக்குன்னா சாத்தானுக்கு சேவை செய்யறதுக்கு. புரியுதா நான் சொல்றது? சாத்தானுக்கு சேவை செய்யறதுக்கு தான் அவன் பிள்ளை படுறா. சொல்றேன், நேரா சொல்றேன். இல்லைன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா, நான் இப்படிதான் சொல்லுவேன், முதல்ல இந்த ஆளை ரட்சிக்கப்பட சொல்லு. என்ன செய்யணும்? மனம் திரும்ப சொல்லு. இவளை தேவச்சித்தம் செய்ய சொல்லு. முதல்ல இவ தேவச்சித்தம் செய்து அதுக்குள்ள வந்தா
இவ பெற பிள்ளைன்னு தேவ சித்தம் செய்யும், இல்லைன்னா சித்தம் செய்ய பழக்குவாங்க. சரிதானே? ரட்சிக்கப்பட மாட்டாளாம், மனம் திரும்ப மாட்டாங்களாம், தேவ சித்தம் செய்ய மாட்டாங்களாம். அப்புறம் இவளுக்கு எனதுக்கு பிள்ளை கொடுக்க நீ ஜோம் பண்ற என்ன? புரியுதா உங்களுக்கு? கள்ள பிசாசு. இதுதான் நடக்குது அவனுக்கு வேலைக்கு. அது ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. முதல்ல இவங்களை தேவ சித்தத்தின் எல்லைக்குள்ள கொண்டு வாங்க, ஆவியானவரோட நடக்கட்டும், அப்புறம் அவர் பார்த்துக்கிடுவார். நீ எதுக்கு போய் குறுக்க நிற்கிற? சரியா? இதெல்லாம் அங்கே முடியாம இனி ஏசுநாதரை வச்சு சில ஊழியக்காரர்களுக்கு சில அதிகாரத்தை கொடுத்துருப்பார்ல, அதை மிஸ்யூஸ் பண்றது, தவறா பண்ற ஒரு கள்ளத்தனம் நடக்குது. மற்ற 28:19-20 ஆண்டவர் சொல்வார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் சீசர் ஆக்க தானே சொன்னார். நிறைய பிள்ளைகளை பத்து எனக்கு வம்சம் இருக்குங்கன்னு ஆண்டவர் சொன்னார் அவங்கள்ட்ட. நீ தேவ சித்தம் செய், தேவ ஆவியானவருடைய எல்லைக்குள்ள போகும்போது தேவ சித்தமான காரியங்கள் நடக்கட்டும், அதுக்கு எதிராக பேசல. அது கிடையாது, சாத்தானுக்கு பிள்ளை பெற்று கொடுக்கணும், அது ஜெபம் பண்ணி கொடு. இதுதான் இதுக்கு வேண்டிய ஒரு பெரிய ஜெபம் வேற. இதெல்லாம் இவனும் ஜெபம் பண்ணி தான் நடக்கணுமா? ஆண்டவருக்கு சித்தத்தில் நடந்தா அவர் உங்கள். ஒரு இடத்துல எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு நான் சொல்றேன். நான் தான் நிறைய இடத்துக்கு போறேன் இல்லை. ஒரு இடத்துல போனதுல ஜெபம் பண்றதுக்கு வரிசையா வர்றாங்க. ஒரு கணவன் மனைவியா 2 பேர் வருவாங்க, வாலிபம், சின்ன வயசு. அவங்க வந்தோன்னு அந்த பாஸ்டர் என்ன செஞ்சிட்டாரு, பாஸ்டர் இவங்களுக்கு பிள்ளை இல்லை, நீங்க 2 பேருக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணோம், ஜெபம் பண்ணி ஆண்டவர் அவர்களுக்கு பிள்ளை கொடுக்க ஜெபம் பண்ணணும். நான் ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆனேன். எப்பவுமே யார் என்ன சொன்னாலும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் எல்லாம் செய்வேன். அல்ல இல்லையா? நீ சொல்றது நான் செய்ய முடியாது. ஆண்டவரே நான் இதுல என்ன செய்யணும், இது எப்படி ஜபிக்கணும்னு ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் ஃப்ரண்டில் விட்டாச்சு, என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இதோட ஆண்டவர் எங்களை பேசினது என்ன தெரியுமா? லேய், நான் சீக்கிரமா வர போறேன், இவன் புள்ள பிறன்னு வந்து நிற்கிறான், நான் சீக்கிரமா வர போறேன், என்னுடைய கூட்டிட்டு போற வர போறேன், சாத்தாங்கையில உலகத்தை கொடுக்க போறேன், இவன் வந்து நிற்கிறான், எனக்கு பிள்ளை கொடு. ஒரு டக் ஆவியானவர் பேசுறது. மனுஷன் இந்த கள்ளமாரி நினைக்கிறதுக்கும் ஆவியானவர் நினைக்கிறதுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்க. டேய் நான் வர, ஓ அப்படியா, டக்குன்னு எல்லாம் மைண்டுக்குள்ள வந்தாச்சு. இப்ப என்ன செய்யுது? டேய் ஆண்டவர் வர போறாரு, சாத்தாண்ட உலகத்தை கொடுக்க போறாரு, அதனால இதை நீ விரும்பாத அப்படின்னு எனக்கு சொல்ல முடியுமா? முன்ன நிக்குது, யாழ நிக்குது. ஆண்டவரே சரி இப்படி நிக்கிறேன், இது எப்படி நான் இதை சமாளிக்கணும்? மனசுக்குள்ள எல்லாம் வேகமா நடக்குது, எப்படி சமாளிக்கணும்? ஆண்டவர் பட்டார்னு ஒரு வசனத்தை தந்தார். உங்கள் தேவைகள் இன்னதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். 2 பேருக்கு தலையிலையும் கையை வச்சேன். தேவ சித்தம் செய்யுங்க, தேவனுடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்க, அவர் சரியானதை சரியான நேரம் சரியான விதத்தில் சரியாக செய்வார். உங்கள் தேவைகள் இன்னதும் நான் நம்ம விட உங்களை அவர் கவனத்தில் இருக்கிறார் சொல்லி ஆமேன் போட்டு முடிச்சுட்டு. புரியுதா? கள்ள பிசாசு இப்படி எல்லாம் வல்ல சர்ப்ப மத்தியில தான் நான் வேலை செய்யணும் பாருங்க. ஆமா, அவருக்கு தெரியாது, எனக்கு தெரியுமாடா, உன்னை படைச்சதே அவர் தான். உனக்கு வம்சம் வேணுமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கிறது நானா முடிவு எடுக்கிறது? அவர்கள் இடம் எடுக்கணும். நீ அவருக்கு கருத்துல இரு, அவர் பார்த்துக்கிட்டு திருப்பி விட்டேன். இப்படி இதெல்லாம் உலகத்தின் பிசாசுக்கு சாத்தான் எப்படி தனக்கு வம்சம் உருவாக்குறான்னு தெரியுதா? ஒரு பையன் தேவச்சித்தம் செய்ய மாட்டான், இவங்களே செய்ய மாட்டான், புறம் எப்படி செய்வான்? இவங்க அதுக்கு பிள்ளை கேட்கறாங்களா என்ன? அப்படிலாம் கேட்கறது கிடையாது. விளக்க போனா நேரம் ஆயிரும். அவங்களுக்கு உலகத்தை அவரால் படம் காட்டுக்கு 2 அண்ணா வேணும், 2 3 ஆமா 4 பேர் மாதிரி படம் காட்டணும் இல்ல, அதுக்கு தானே வரா. தேவச்சித்துக்கு விளைய செய்ய மாட்டான், அப்புறம் அவன் பிள்ளைகளை எப்படி செய்வான்? சரி, சீசராக்கு தான் சொன்னாரு பாருங்க, இப்படி எல்லாம் செய்யறதுக்கு சொல்லல. அது பழைய ஏற்பாட்டுல பள்ளிக்கு பெருகி பூமியை நிரப்புன்னு ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லியிருக்கு. அடா கள்ள பிசாசு நாய, 1:28 ஆதியாமத்துல பள்ளிக்கு பெருகி பூமியை நிரப்புன்னு சொன்னது உண்மை. அதுக்கப்புறம் இல்லையா பேக்கி பின்னால போனது. அதுக்கப்புறம் இல்லையா 3:16 நீ பெருகு போது வேதனை பெருக பண்ணுவேன்னு சொன்னது. அதுக்கப்புறம் தானே சொன்னது. இன்னும் இப்ப எல்லாம் வசனம் வேத புரட்டம் பிசாசு, அது அப்ப சொன்னது. அப்புறம் தான் நீங்க போயிட்டீங்கல்ல, அப்புறம் சாபம் போட்டு போனார்ல, ஏன் அதை மறைக்கிறீங்க? சரி, இதெல்லாம் நீங்க விளங்கிக்கிடணும். அப்போ ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ப வேஷம் தெரிக்கிறதுக்கு நம்ம கூப்பிடல, பரலோக பிதாவுடைய சித்தம் என்னதுன்னு பகுத்து பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சு புரிஞ்சு நடப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அங்க இல்லையா போய் சேரணும். அங்க போய் சேரணும்னா அவருக்கு சித்தம் செய்யணும். இப்ப அந்த அறிவு வேணும், வெளிச்சம் வரணும், அதுல கொஞ்சம் நடக்கணும், மனசு புதுசாகணும், ஆத்மா புதுசாகணும். இது ஆத்மா தான் நம்ம விட்டு வெளியே போகணும். அது 2 Corinthians 5:8 அது இந்த தேகத்தை விட்டு தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிவிலை போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். 7:8 இல்லையா? அது எப்படி? உள்ளான மனுஷன் மனசு எப்படி பரலோக பிதாவுக்கு சித்தத்தில் அடிப்படையில் அது மறுரூபம் ஆகியிருந்தால் மட்டுமே வெளியே போற ஆத்மாவன் சரீரம் போகாது. சரீரத்துக்கு தான் பெயிண்ட் அடிப்பீங்க, சரீரத்துக்கு தான் ஆடம்பரம் பண்ண முடியும், ஆத்மாவுக்கு பண்ண முடியாது. ஆத்மாவுக்கு பரலோக தேவனுக்கு ஏற்ற அறிவு, சிந்தை,
நோக்கம், நடவடிக்கை, அதுக்கேற்ப அது ஒரு வடிவத்தில் ஆயிரும். என்ன வடிவத்தில் ஆயிரும்? அது பிரசங்கியார இப்போ உள்ள ஆளுகள் எல்லாம் பார்த்தா பூமிக்குரிய வடிவத்தில் தான் இருக்கும். ஏன்னா சாவது வரைக்கும் பூமியின் உயர்ந்த ஸ்தானம் இல்லையா மண்டைக்குள்ள ஏத்துனது, இது இல்லையா சிந்திச்சது, தியானிச்சு தியானிச்சு பூமிக்குரிய சாயல்ல தான் அந்த ஆத்மா இருக்கும், பரலோக சாயல்ல இருக்காது. கண்ணா மூடின பிறகு அது பேந்த பேந்த விழிக்கும். ஏய் இது எங்க வந்திருக்கேன், நான் என்னத்தையோ நினைச்சேன், இது தலைகளா இருக்குது, அது பூமி, அது உலகம், இது பரலோகம். இன்னொரு சூழ்நிலை சம்பந்தமே இல்லை. எனக்கு ஆத்மாவுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லையே, நான் ஒரு நாளும் சிந்திக்கல. இதுக்கு ஒரு மேட்ச் ஆகாது, ரெண்டும் என்ன ஆகாதான் மேட்ச் ஆகாது. வெளியில் மேட்ச் ஆகட்டா, புரியுதா நான் சொல்லுது? இப்பமே அந்த மேட்சபிலிட்டி வரணும், இங்கே இருக்கும்போது மேட்ச் ஆகணும். மேட்ச் ஆனாதான் மேட்சுக்கு மேட்ச் அங்கே போய் நிற்க முடியும், இல்லைன்னா நிற்க முடியாது. அது நீ மனசில் பார்த்துக்கணும். அப்போ அதனால தான் மற்ற 7:21 சொல்லிட்டார், பரலோக பிதா சித்தம் செய்து அந்த அடிப்படையில் உனக்கு ஆத்மா மர்வமாவே இல்லைன்னா பரலோகத்துக்கு மேட்ச் ஆகாது, அங்கே வர முடியாது. என்ன கர்த்தாவேன்னு சொல்லுவா, ஆராதிப்பா, பேவரட்டி இருப்பா, அக்கிரமேஸ்வரர், கள்ளப்பயவளை, பிசாசு, அங்கே போங்க, சாத்தான் போகிற இடத்துக்கு, அவனுக்கு பின்னால் தானே போனிய. உலகத்தின் அதிபதிக்கு பின்னால் போனவன் எல்லாம் உலகத்துக்கு அதிபதி போகிற இடத்துக்கு போ, பரலோகத்தின் தேவனுக்கு பின்னால் போனவன் எல்லாம் பரலோக தேவன் இருக்க இடத்துக்கு போ. அதானங்க நியாயம். பெரிய பயங்கரமான விஷயம், ஜனங்களுக்கு புரியல. அவங்க என்னத்தையோ எல்லாத்தையோட போகலாம், வெள்ளம் அடிச்சு வாரிட்டு போற மாதிரி இழுத்து கொண்டு பரலோகத்துக்கு போகணும்னாகும் நினைச்சிட்டு இருக்குது. பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவுடைய சிந்தனை, தன்மை, பாவம், குணம், சாயல் நமக்குள்ள வரணும். வந்து தான் பார்த்துக்க. 40 வரையும் கூட்டத்துக்கு வந்தேன்னா நடக்காது. 40 வரையும் வந்தே நீ உருப்படையில, உனக்கு பரலோக சிந்தையே வரையில, அவ்வளவு பூமிக்குரிய சிந்தையில தான் உனக்கு ஆத்மா வெளியே நடத்தினா அது பூமிக்குரிய சிந்தை சாயல்ல தான் அது இருக்கும். பரலோகத்துக்குரிய சிந்தையோ சாயலோ அதில் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அதை உண்டாக்குறதுக்கு தான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இதை திருப்பி சொல்லி அதை ஜபிக்க வச்சு ஒப்பு கொடுக்க வச்சு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளு, அந்த ஆவி வரட்டு, அந்த வெளிச்சத்தை தரட்டு, அந்த ஆவியினாலே உள்ளானுமன்னு சொல்லி பெல்லம் உண்டாகட்டு. இதெல்லாம் நம்ம ஏன் செஞ்சிட்டு இருக்கிறோம்? இதுக்கு தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கவனமாயிரு. நீங்கள் ஒப்பு கொடுக்கறத பொறுத்து தான். ஆண்டவரே இப்படி இருக்கு, எனக்கு தெரியலப்பா, இவ கதை கேட்டால் வேற வில்லங்கமா இருக்கும் போல இருக்கு, நான் என்னத்தையோ கூட்டத்துக்கு ராத்திரி வந்துட்டு போயிட்டா பரலோகத்துக்கு போயிடலாம்னு நினைச்சாக்கம் நான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன். இவ கூட்டத்துக்கு வந்தா போறாது, உனக்கு மனசை பரலோகத்தில் வச்சணும், உனக்கு சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையா மாறணும், உனக்கு நடவடிக்கை எல்லாம் மாறணும், உள்ளான மனசுல மறுவப்படணும். செய்வன் பை, இன்னைக்கு எப்போ நடக்க போகுது இதெல்லாம்? நீ கண்ணீரோடு அழணும். ஒப்பு கொடுத்தா இருக்கிற காலத்தில் ஏதாவது அவர் செஞ்சாச்சு கேட்டு வேற என்னத்தை செய்ய முடியும்? எல்லாம் உலகத்துக்கு பணத்தை கொடுத்தாச்சு, பலத்தை கொடுத்தாச்சு, வாலிபத்தை கொடுத்தாச்சு, எல்லாம் சாத்தானு கொடுத்தாச்சு இல்லையா? இனி முடிஞ்சாச்சு. இனி மிச்சம் உள்ளதானே உண்டு, மிச்சம் உள்ளதாவது தேரட்டு. நாங்கள் இனி என்ன செய்ய முடியும்? இப்போதான் வந்திய வாலிபத்தில் சிருஷ்டியர் நினைன்னு சொன்னாய், கேட்கல. எல்லாம் கடைசியில் வருவாங்க. நாங்கள் எல்லாம் 15 வயசுல பைபிள் படித்து 19 வயசுல ஞானசம் எடுத்ததுனால உங்களுக்கு இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ண முடியுது இல்லையோ? அதனால் உங்களை மட்டம் தட்டையில குறை சொல்லல. இனி இருக்க நாளாவது கொஞ்சம் ஒப்பு கொடுப்பீங்களா, தாழ்த்துவீங்களா? ஜோம் ஆண்டவரை எப்படி போனால் போதாது. எங்கள் ஆத்துமாவில் சரியான ஒரு மறுரூபம், ஒரு பலன், ஒரு வல்லமை வரணும், தேவ சாயல் வரணும், எங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கள் கண்ணீரோடு அழுது அனுதணும், அதான் சொல்லல, ஒரு நல்ல உணர்ச்சி வரணும், ஒப்பு கொடுத்தல் வரணும். அப்படி வரும்போது தேவன் நல்லமான காரியத்தை உங்களுக்கு செய்வாராக. இந்த வார்த்தையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சொல்லி சுகமாக்கி சித்தமுண்டு